ඔබගේ අරමුණ ඔබගේ අවශ්‍යතාව උදෙසා කෙසේද දර්ශනය දකින්නේ உங்கள் நோக்கத்துக்காக ஒரு தேவைக்காக தரிசனங்களை எப்படி காண்பது ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்று எப்படி தரிசனங்களை பார்ப்பது விஷன் දෙවියන් වහන්සේ තමන්ගේ දරුවන් සමග නිතර කතා කරන දෙවියන් වහන්සේ தேவன் தன்னுடைய பிள்ளைகளோடு அவர் அடிக்கடி பேசுகிற தேவன். බයිබලයේ උප්පත්ති පොත බලන මොහොතේ வேதத்திலே ஆதியாகமம் புத்தகத்தை பார்த்தால் ඒ ආදාම ඒවව මැව්වම දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යයන් සමග කතා කරනවා. அந்த ஆதாம் ஏவாளை படைத்த பொழுது தேவன் மனிதர்களோடு பேச வந்தார். ඒව සමග කතා කළා. ஏவாளோடு பேசினார். ආදාම්ත් එක්ක කතා කළා. ஆதாமோடும் பேசினார். ඒ වගේ බයිබලයේ ඒගොල්ලන්ගේ දරුවන් සමග දෙවියන් වහන්සේ කතා කළා. அதே போல வேதத்திலே அவர்கள் பிள்ளைகளோடும் தேவன் பேசினார். කායින්ගෙන් කතා කළා. ඇව්වා ආබෙල් කෝ කියලා. காயினிடத்திலே பேசி கேட்டால் ஆபேல் எங்கே என்று. එනිසා ඔබ අනාගත වක්තුව කෙනෙක්ම වෙන්න ඕනේ නොවේ. දෙවියන් වහන්සේ ඔබ සමග කතා කරන්න. ஆகவே நீங்கள் தீர்க்கதரிசிகள் ஆக வேண்டும் என்றே அல்ல, தேவன் உங்களோடு பேச. ඔබ එක දෙයක් දැනගත්තත් ඇති. நீங்கள் ஒன்றை அறிந்து கொண்டால் போதும். අපිට මාංශ ඇස් දෙකක් තියෙනවා. நமக்கு 2 மாமிச கண்கள் අපිට இருக்குது. මාංශ කන් දෙකක් තියෙනවා. நமக்கு மாமிசமாய் 2 காதுகள் உண்டு. මාංශක සිතවිල්ල තියෙනවා. மாம்ச சிந்தனைகள் உண்டு. නමුත් ඊට වඩා බලවත් දෙයක් තියෙනවා. ආත්මික තලයේ ස්පිරිචුවල් රෑම් කියලා වෙන ලෝකයක්. ආත්මික තලයේ කියලා එකක් තියෙනවා. அதை விட வேறு விசேஷம் ஒன்று என்னவென்றால் ஆவிக்குரிய மண்டலம் என்று ஒன்று இருக்கிறது. ඒ ආත්මික තලයට ඔබ කොහොමද යන්නේ කියලා දැනගත්තත් ඇති. நீங்கள் அந்த ஆவிக்குரிய மண்டலத்துக்கு எப்படி செல்வதென்று அறிந்து கொண்டாலே போதும். එතකොට ආත්මික ලෝකයේ තියෙන ඉන්ෆර්මේෂන් ඔබට ලබා ගන්න පුළුවන්. அந்த வேளையிலே ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற தகவல்களை உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். ආත්මික ලෝකේ කොහොමද දේවල් සිදු වෙනවද? ඒ විදියට තමයි මේ ලෝකයේ දේවල් සිදු වෙන්නේ. ஆவிக்குரிய உலகத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடக்கிறதோ அதே போலதான் இந்த உலகத்திலேயும் கூட அந்த சம்பவங்கள் நடக்கிறது. මේ ලෝකයේ දෙයක් වෙනස් වෙන්න ඕන නම් இந்த உலகத்திலே ஒன்று மாற வேண்டும் என்றால் එන ආත්මික තලයේ යමක් ඔබ වෙනස් කරන්න ඕනේ. அப்படி என்றால் ஆவிக்குரிய மண்டலத்திலே நீங்கள் ஒன்றை மாற்ற මම வேண்டும். දැන් යාක්ෂා කරන්න බයිබලේ කියන්න මම ආත්මික ලෙස ඉන්න මොහොතේ මෙතන හැම දෙයක්ම වෙනස් වෙනවා. நான் இப்பொழுது ஜெபிக்க அதே போல வேதத்தை வாசிக்க நான் ஆவிக்குரிய நிலையில இருக்கும் பொழுது இந்த இடத்துல எல்லாமே மாறுகிறது. මෙතන වෙනස් වෙන්න ඕනේ කියලා මම රට යනවා දුවනවා නමුත් කිසිම දෙයක් සිදු වෙන්නේ இந்த இடத்திலே மாற வேண்டும் என்று நான் வெளிநாடு செல்கிறேன் ஓடுகிறேன் ஆனால் ஒன்றுமே நடக்காது. බයිබලයේ එක වචනක් මම ඊයේ කිව්වා. நேற்றைய தினத்திலே வேதத்திலே ஒரு வசனத்தை රජා දෙවියන් වහන්සේව සොයපු කාලේ ඔහුගේ ජීවිතය සඵලවත් වුණා. ராஜா தேவனை தேடின நாட்களிலே அவனுடைய வாழ்க்கையானது செழிப்பானது. රජා දෙවියන් වහන්සේව සොයපු කාලේ ඔහුගේ ජීවිතය සඵලවත් වුණා. ராஜா தேவனை தேடின நாட்களிலே அவனுடைய வாழ்க்கை செழிப்பானது. ඔබගේ ස්පිරිට් එකක් තියෙනවා. உங்களுக்கென்று ஒரு ஸ்பிரிட் இருக்கிறது. ඒ ආත්මයක් ஒரு තිබෙනවා. ஆவி உண்டு. ඒ ආත්මයට හැම දෙයක්ම දැනගන්න පුළුවන්. அந்த ஆவிக்கு எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள ඒ முடியும். ආත්මයට ඇක් තියෙනවා කනක් තියෙනවා. அந்த ஆவிக்கு ஒரு கண் இருக்கிறது, காது இருக்கிறது. ඒ නිසා අද මම ඔබට උගන්වන්න යනවා. எனவே இன்று நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். ඔබ යම්කිසි ව්‍යාපාරයක් කරන්න යනවා. நீங்கள் ஏதாவது ஒரு வியாபாரத்தை செய்ய போகிறீர்கள். රැකියාවක් කරන්න යනවා. இல்லாவிட்டால் தொழில் ஒன்றை செய்ய போகிறீர்கள். යම්කිසි ඉගෙනවීමක් කරන්න යනවා. இல்லாவிட்டால் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ள போகிறீர்கள். ජීවිතේ යම්කිසි පුද්ගලික ජීවිතේ යම්කිසි අවශ්‍යතාවක් තියෙන පුළුවන් නැත්නම් පෞල් ජීවිතේ ප්‍රශ්නක් තියෙන පුළුවන්. தனிப்பட்ட வாழ்க்கையில அதே போல குடும்ப வாழ்க்கையில ஏதாவது ஒரு தேவை உங்களுக்கு இருக்கலாம். මේ ඇයට අද මා කියලා දෙන එක ඉතා ප්‍රයෝජනයක් වෙයි. இப்படிப்பட்டவர்களுக்கு இன்று நான் கற்றுக் கொடுக்கிற காரியம் மிக பிரயோஜனமாயிருக்கும். දෙවියන් වහන්සේ යම්කිසි දෙයක් කතා කරනවා නම් தேவன் ஏதாவது ஒன்றை பேசுவார் என்றால் ඒක සත්‍යයකින් එන්නේ නැහැ. அது ஒரு சத்தத்திலே வருவதில்லை. ඒක යම්කිසි ෆොටෝ එකක් ඡායාවක් විෂන් එකක් දර්ශනයක් වගේ තමයි එන්නේ. அது ஒரு தரிசனமாக ஒரு படமாக தான் வரும். මේක ඔබට දකින්න පුළුවන් වෙන්නේ இதை உங்களுக்கு காணக்கூடியதா இருப்பது எப்படி ඔබ என்றால் දේව අභිමුඛයේ හිටියත් පමණයි. நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்திலே இருந்தால் மாத்திரமே. දැන් කියමු මෙතන එක කාමරයක් තියෙනවා.
உதாரணமா இந்த இடத்திலே ஒரு அறை இருக்கிறது ඒකේ මාළු ටැංකියක් තියෙනවා, ලස්සන සෝෆා තියෙනවා. அந்த இடத்திலே மீன் தொட்டி இருக்கிறது, அதே போல அழகான ஷோபா இருக்கிறது. ගෙදර ලස්සනට පෙයින්ට් කරලා තියෙනවා. வீடு அழகாய் பெயிண்ட் பண்ணி ඒ இருக்கிறது. කාමර ඇරිච්ච ගාම அந்த அறையை திறந்ததுமே ඔබට හොඳ ඇස් දෙකක් තියෙනවා. உங்களுக்கு நல்ல 2 கண்கள் இருக்கிறது. නමුත් කාමර ඇරිච්ච ගාම ஆனால் அறையை திறந்தால் සම්පූර්ණම අන්තකාර නම් முழுமையாய் அது இருட்டா இருந்தால் ඔබට මොනාරි පෙනේද? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? වැළඟම වැළඟාද? ඇතුළට ගියාම පෙනේද නැද්ද? නල්ල කන්න இருந்தாலும் හොඳ ඇස් තිබුණත් හරි වැළඟාද? පේන්නේ නැහැ. ආවික්‍රිය කන්න இருக்கலாம். ආත්මික ඇස් තිබෙන්න පුළුවන්. ஆனா உங்களுக்கு වැළඟාද? එනමුත් ඔබට පේන්නේ නැහැ. உங்களுக்கு நல்ல ஒரு கண்ணு, நல்ல கல்லுகிட பார்வை, வல்லூகிட கல்லுகிட பார்வை இருக்கலாம். ඔබට උකුස්සගේ ඇස් තිබෙන්නට පුළුවන්. ஆனா ரூம திறந்தோன்ன එනමුත් කාමරේ ඇරියම ஒண்ணுமே விளங்காது. කිසි දෙයක් පේන්නේ නැහැ. எங்க போறது எது எடுக்குன்னு தெரியாது. කොයිද යන්නේ මොකද්ද ගන්න කියන එකවත් දන්නේ නැහැ. ஏன் தெரியாது? ඇයි ඒක දන්නේ නැත්තේ? என்ன இல்ல? මොකක්ද නැත්තේ එතන? வெளிச்சம் இல்ல. ආලෝකේ නැහැ. வெளிச்சம் இல்ல ஆச்சி. ආලෝකේ නැත්තම් ஒண்ணுமே விளங்காது. කිසි දෙයක් පේන්නේ නැහැ. நம்ம வெளிச்சம் அவர். අපගේ ආලෝකය එතුමායි. ஆமாவா இல்லையா? ඇත්තද නැද්ද? அவர்தான் வெளிச்சம். එතුමා පමණයි අපේ ආලෝකය. அவர்தான் வெளிச்சம். එතුමා පමණයි ආලෝකය. என் தேவன் எனக்கு வெளிச்சமாக்கா. මාගේ දෙවිඳුන් මට ආලෝකමින් සිටිනවා. அப்ப நான் ஒரு அறைக்குள்ள போ மම එක කාමරතුල යන මොහොතේ அப்படி என்றால் நான் ஒரு அறைக்குள்ளே போகும் பொழுது එතන ආලෝකය අවශ්‍යයි. அந்த இடத்துல வெளிச்சம் இருக்கணும். ඒ ආලෝකය කියන්නේ அந்த வெளிச்சம் என்பது ආත්මික පැත්තේ ஆவிக்குரிய பக்கத்திலே දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය. அது தேவனுடைய பிரசன்னம். දේව අභිමුඛය. தேவ பிரசன்னம். දෙවියන් වහන්සේට අවශ්‍යයි. தேவன் இருக்க வேண்டும். මම උදේ නැගිටලා ආරක්ෂා කළා. நான் காலையில் எழுந்து හොඳට බයිබලය කියලා. நன்றாய் வேதத்தை வாசித்து හොඳට නමස්කාර කරලා මෙනෙහි කරන මොහොතේ நன்றாக ஆராதித்து தியானிக்கும் பொழுது මම නැගිටලා එළියට එන මොහොතේ நான் எழுந்து வெளியே வரும் பொழுது මට ඇඟට පේනවා කවුද මාත් එක්ක ඉන්නවා. எனக்கு சரீரத்திலே உணரப்படும் என்னோடு இன்னும் ஒருவர் இருக்கிறார். ඒ මොහොතේ මට එළිදරව් මට පේනවා. அந்த வேளை எனக்கு வெளிப்பாடுகள் வரும். දෙවියන් වහන්සේ සිටින්න අවශ්‍යයි. தேவன் இருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ එතන නැත්තම් தேவன் அந்த இடத்துல இல்லையே ඔබට என்றால் ලස්සන දේ ඔබට පේන්නේ. அழகானவைகள் உங்களுக்கு தென்படாது. දේව අභිමුඛය தேவ பிரசன்னம் අපි කොහොමද ලබා ගන්නෙ? நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? යාක්ෂාව ஜெபம். දෙවියන් වහන්සේට දිනපතා සම්බන්ධ වෙන්න. தேவனோடு ஒவ்வொரு நாளும் இணைந்து கொள்ளுங்கள். උන්වහන්සේත් එක්ක කතා කරන්න. அவரோடு பேசுங்கள். බයිබලය හොඳට කියවන්න. வேதத்தை நன்றாய் வாசியுங்கள். බයිබලය මෙනෙහි කරන්න. வேதத்தை தியானியுங்கள். මෙනෙහි කරන්න කියන මොනවාද? தியானம் என்பது என்ன? යේසුස් වහන්සේ රොටි පහක් ගත්තා. இயேசு கிறிஸ்து 5 அப்பத்தை எடுத்தார். මාළු දෙකක් ගත්තා. 2 மீனையும் எடுத்தார். සෙනග වාඩි වෙන්න තැබුවා. ஜனங்களை அமரப் பண்ணினார். ආස්කම් කළා. அற்புதம் செய்தார். ඇස් දෙක වාලා கண்களை மூடி ඒ මාළු දෙක රොටි පහ ඔක්කොම දකින්න. அந்த 5 அப்பத்தையும் 2 மீனும் அதை பாருங்க. රොටි පහක් මාළු දෙකක් තියෙන වගේ බලන්න. 5 அப்பம் 2 மீன் இருப்பதை போல பாருங்க. යේසුස් වහන්සේ ඉන්න වගේ බලන්න. இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இருப்பதை ඒ போல වචනේ பாருங்க. මෙනෙහි කරන්න. அந்த வார்த்தையை தியானிங்க. ඒක මෙනෙහி කරන මොහොතේ அதை தியானிக்கும் போது බයිබලේ දාලා තියෙනවා. வேதம் சொல்லுகிறது ස්වාමීන් වහන්සේගේ වචනේ මෙනෙහි කරන මනුෂ්‍යයා ආශිර්වාද ලද මනුෂ්‍යයා. கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். ඔහු දිය ළඟ ඉඳවපු ගසක් වන්නේය. அவன் நீள்காலோரமாய் நாட்டப்பட்ட மரத்தை போல் இருப்பான். ඔහුගේ කොළ වැටෙන්නේ නැහැ. அவனுடைய இலைகள் உதிராது. සාරවත් ජීවිතයක්. செழிப்பான வாழ்க்கை. යාක්ෂාව අපට ආලෝකය. ஜெபம் நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம். බයිබලයේ ආලෝකය. வேதம் நமக்கு வெளிச்சம். මෙනෙහි කිරීම ආලෝකය. தியானிப்பது வெளிச்சம். නමස්කාරයේ ආලෝකය. ஆராதனை அது ஒரு வெளிச்சம். මේ අතරම ඔබ කරපු ගාම இந்த நான்கையும் நீங்கள் செய்யும் பொழுது කවුදර කෙනෙක් කතා කරනම වෙලාවම ඔබට තේරෙයි මේ මනුෂ්‍ය ඇත්තද කතා කරන්නේ බොරුද කතා කරන්නේ ஒரு කියලා. மனிதன் பேசும் பொழுதே உங்களுக்கே தெரியும் இந்த மனிதன் உண்மையாய் பேசுகிறானா இல்லாவிட்டா பொய்க்கு பேசுகிறானா. ඉල්ලිදරව් ලැබේ. வெளிப்பாடுகள் கிடைக்கும். පෙනේ යරයට. சரியாக தெரியும். ඔය අරිදී අරයට අල්ලයි. நீங்கள் சரியானதை சரியாய் பிடிப்பீர்கள். ඇයි? ஏன்? මේ ආලෝකය ඔබට තිබෙනවා. இந்த வெளிச்சம் உங்களுக்கு இருக்கு. මේ ආලෝකය නැති කෙනා இந்த வெளிச்சம் இல்லாதவன் වැරදි තැන අත තබයි. தவறான இடத்துல கையை வைப்பான். එනිසා ඔබගේ යාක්ෂාව වැඩි කරන්න. எனவே உங்கள் ஜெபத்தை அதிகரியுங்கள். බයිබලයේ කියන එක වැඩි කරන්න. வேதத்தை வாசிப்பதை அதிகரியுங்கள். මෙනෙහි කිරීම වැඩි කරන්න. தியானத்தை அதிகரியுங்கள். නමස්කාර වැඩි කරන්න. ஆராதனையை அதிகரியுங்கள். මේක වැඩි කරන මොහොතේ இதை அதிகரிக்கும் பொழுது ඔබගේ ජීවිතේ කවදත් වැරදෙන්නේ නැහැ. உங்க வாழ்க்கை ஒரு நாளும் தவறாது.
එවිට ඔබගේ ආත්මික ඇස් වලින් දකින්න පුළුවන්. அந்த வேளையிலே உங்களுடைய ஆவிக்குரிய கண்களினாலே காண முடியும். හalleluya. Hallelujah. මේක තමයි ආලෝකය. இதுதான் வெளிச்சம். ඊට අපි දැන් බලමු. இப்ப கவனிப்போம். අපේ ව්‍යාපාරයක් තියෙනවා. நமக்கு ஒரு வியாபாரம் இருக்கிறது. නැත්නම් රැකියාවක් තියෙනවා. இல்லாவிட்டால் தொழில் இருக்கிறது. පිටකට ගමනක් යන්න තියෙනවා. வெளிநாடு பயணம் செல்ல இருக்கிறது. පුද්ගලික ප්‍රශ්නයක් තියෙනවා. இல்லாவிட்டால் தனிப்பட்ட பிரச்சனை இருக்கிறது. එහෙම දෙකක් තියෙනවා නම් இப்படி இருக்கும் என்றால் ඔබ දේව අභිමුඛයට ගිහිලා நீங்கள் தேவ பிரசன்னத்துக்கு போய் ඔබගේ ආත්මෙන් உங்கள் ஆவியிலே ඔබ මවල බලන්න කල්පනා செய்து நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். සිංහලෙන් කල්පනා செய்து කල්පනා செய்து සිංහලෙන් ඉමේජින් කරන්න ඔබ එක මවා බලන්න கற்பனை செய்து பாருங்கள். එක මවල බලන්න அதை கற்பனை செய்து பாருங்கள். අපි සිතිවිල්ලෙන් කල්පම් මවල බලන එක වෙනයි. நாங்கள் எங்களுடைய சிந்தனையிலே கற்பனை செய்து பார்ப்பது வேறு. මේක මේම වෙයිනේ. இது இப்படி ஆகுமே, මෙයා මේක කරයිනේ. இவர் இதை இப்படி செய்வார், ඒක වෙනයි. அது வேறு. නමුත් ආත්මික ඇස් වලින් මවල බලන්ට ஆனால் ஆவிக்குரிய கண்களினாலே கற்பனை செய்து பார்க்க දෙවියන් වහන්සේ தேவன் අපට ආත්මික ඇක් දීලා තියෙනවා. தேவன் நமக்கு ஆவிக்குரிய கண்ணை கொடுத்திருக்கிறார். දැන් මම මේ බිස්නස් එකේ කෙරුවත් நான் இப்பொழுது இந்த வியாபாரத்தை මේ செய்கிறேன். බිස්නස් මේම වෙයි. இந்த வியாபாரம் இப்படி நடக்கும், මේකේ මට මෙච්චර මුදල් ලැබෙයි. இதில் எனக்கு இவ்வளவு பணம் கிடைக்கும். මේක මම කල්පනා කරන එක. இது நான் யோசிப்பது. නමුත් ආත්මික තලයේ කියන එක වෙනයි. ஆனால் ஆவிக்குரிய மண்டலம் என்பது வேறு. දෙවියන් වහන්සේ தேவன் ඔබ දේව අභිමුඛයේ ඉන්න මොහොතේ நீங்கள் தேவ பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது ඔබගේ ස්පිරිට් එකට உங்கள் ஆவிக்கு යම් කිසි ෆොටෝ එකක් ஒரு விதமான படத்தை, විෂන් එකක් ஒரு தரிசனத்தை ඒවයි. அவர் அனுப்புவார். මම අද මේක කිව්ව කියලා දුන්නේ නැත්තම් நான் இது இன்று உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காவிட்டால் මේම දෙයක් වෙයි කියලා ඔබට දන්නේ නැහැ. இப்படி ஒன்று நடக்கும் என்று உங்களுக்கு தெரியாது. මේ හැම දෙයකම විශේෂයෙන් இவை எல்லாவற்றுக்கும் விசேஷமாய் දේව පාමුල බලා සිටින්න අවශ්‍යයි. தேவனுடைய பாதத்திலே காத்திருக்க வேண்டும். ඔබ දෙවියන් වහන්සේත් එක්ක කතා කරලා நீங்கள் தேவனோடு பேசி ඔබ ආක්ෂාන ඉන්න මොහොතේ நீங்கள் ஜெபத்திலே இருக்கும் பொழுது තපුගාම ඔබගේ ස්පිරිට් එකට ෆොටෝ එකක් එයි. சடுதியாய் உங்கள் ஆவிக்கு ஒரு படம் வரும். එපීස් 1:19 எபேசியர் 1:19 1:19 1:19 අදහන්නා වූ අප කෙරෙහි උන්වහන්සේගේ බලයේ මහත්කම කීමෙක්ද කියාත් නුඹලා දැනගන්න පිණිස අපි දැනගන පිණිස නුඹලාගේ සිත් නැමැති ඇස් පහදන ලෙසත්ය. උන්වහන්සේ අපේ සිතේ ඇස් පාදනවා. அவர் நம்முடைய மனக்கண்ணை திறக்கிறார். நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படி ඔබ දැනගන්න පිණිස நீங்கள் அறியும்படி ඔබ දැනගන්න ඕනේ. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். මොනා කිව්වත් මොනා වෙයිද? என்ன செய்தால் என்ன நடக்கும், කොහොමද මේ වැඩේ හරියන්නේ? எப்படி இந்த வேலை சரி வரும், ඒම ඔබ දැනගන්න පිණිස அப்படி நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக දෙවියන් වහන්සේ ඔබට මොනවාද? නුඹලාගේ සිත් නැමැති ඇස් පාදනවා. ஆகவே உங்களுடைய பிரகாசம் உள்ள மனக்கண்ணை அவர் கொடுக்கிறார். තපුගාම ඔබට ෆොටෝ එකක් එයි. சடுதியாய் உங்களுக்கு ஒரு படம் வரும். ඔබ ස්වාමීනි මම මේ ව්‍යාපාර කරනවා මේක ආශිර්වාද කරන. එහෙම ආක්ෂා කරන්න එපා. நீங்கள் கர்த்தாவே நான் இந்த வியாபாரத்தை செய்ய போகிறேன், நீர் ஆசீர்வதியும் என்று அப்படி ஜெபிக்க வேண்டாம். ඔබ දේව පාමුල නමස්කාර කළා. நீங்கள் தேவனுடைய பாதத்திலே ஆராதித்து මම මේ ව්‍යාපාර ඔබගේ හස්තයට බාර කරනවා. நான் இந்த வியாபாரத்தை உம்முடைய கரத்துக்கு ඔබ வைக்கிறேன், මට කතා කරන්න. நீர் எனக்கு பேசுவீராக. ඔබගේ ස්පිරිට් එකෙන් ඉල්ලන්න. உங்களுடைய ஆவியில இருந்து கேளுங்கள். තපුගාම දෙනස පෙන්වයි. சடிதியாய் தேவன் காட்டுவார் මේක මොන විදියට වෙයි කියලා. இது எந்த விதமாய் நடக்கும் என்று. මොන විදියට වෙයි කියලා දෙවියන් වහන්සේ පෙන්වයි. எந்த விதமாய் இது நடக்கும் என்பதை தேவன் මේක காட்டுவார். දකින්න இதை காண, මේ දර්ශනේ දකින්න இந்த தரிசனத்தை காண ඔබට ලොකු ආසාවක් කැමැත්තක් පිපාසයක් ඕනේ. உங்களுக்கு பெரிதான ஆசை, வாஞ்சை, தாகம் இருக்க வேண்டும். ඒ නිසා මම මේක දකින්න ඕනේ. எனவே இதை நான் காண வேண்டும். දැන් බලන්න. கவனியுங்கள். දකින්න ඕනේ කියලා නිකන් හිටියම ඒකේ පේන්නේ නැහැ. காண வேண்டும் என்று நாங்கள் சும்மா இருந்தால் அது தெரியப்படாது. ගිය අඟහරුවා දෙකනේ මගේ ඔෆිස් එකට ආවා. கடந்த வெள்ளிக்கிழமை என்னுடைய ஆபீஸுக்கு ஒருவர் வந்தார். අලුතෙන් ආපය තමයි මා ගාව එන්නේ. புதிதாய் வந்தவர்கள் தான் என்னிடத்தில் வருவார்கள். මම දෙවියන් වහන්සේගෙන් ඇහුවා ස්වාමීනි
මම යාට මොනවද කියන්න ඕනේ? நான் தேவனிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே இவருக்கு நான் என்னத்தை சொல்ல வேண்டும்? ඒ මම බලාගෙන ඉන්න මට පේන්නේ නැහැ. அப்படியே நான் பார்த்து கொண்டிருந்தால் எனக்கு தெரியாது. මම ආත්මික තලයේ ඉන්න මොහොතේ நான் ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கும் பொழுது මම ඉතන්න පටන් ගත්තා. நான் நினைக்க ஆரம்பித்தேன், මම මවන්න පටන් ගත්තා කල්පනා செய்ய. கற்பனை செய்ய ஆரம்பித்தேன். මොනවාද? எதை? මෙයාට මේ වගේ ප්‍රශ්නයක් ඇති. இவருக்கு இப்படியான ஒரு பிரச்சனை இருக்கும். කොයිද ඉඳලා හිතුවේ? எங்கிருந்து நினைத்தேன்? ආත්මික තලයේ. ஆவிக்குரிய மண்டலம். මෙයාට මේ වගේ දෙයක් ඇති. இவருக்கு இப்படியா ஒன்று මෙයා இருக்கும். මේ වගේ දෙයක් හිතනවා. இவர் இப்படி ஒன்றை நினைக்கிறார். මම එතන හිතන්න පටන් ගත්තා. அப்படி நான் கற்பனை செய்ய ஆரம்பித்தேன். කොයිද? எங்கு? ආත්මික තලයේ. ஆவிக்குரிய மண்டலத்திலே. පස්සේ ඇව්වා. பின்பு அவர் கேட்டார், ඔයාට කොහොමද මේක දන්නේ? உங்களுக்கு எப்படி இது தெரியும்? හොඳට දැනගන්න. நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். දෙවියන් වහන්සේ පෙන්වයි කියලා බලන්න එපා. தேவன் காட்டுவார் 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 என்று பார்த்து ඒ கொண்டிருக்கிறேன். ආසාවෙන්ම அந்த ஆசையோடு ඔබම මවන්න. நீங்களே கற்பனை செய்யுங்கள். මෙයාට මේ වගේ දෙයක් තියෙනවා. இவருக்கு இப்படி ஒன்று இருக்கிறது, මෙයාට මේ වගේ ලෙඩක් තියෙනවා. இவருக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குது, මෙයා මේ වගේ තැන් වලට ගිහිල්ලා තියෙනවා. இவர் இப்படிப்பட்ட இடங்களுக்கு போயிருக்கிறார். ඔයා ආත්මික තලයේ ඉන්න මොහොතේ நீங்கள் ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கும்போது බයිබලයේ මේම වචනක් තියෙනවා. வேதத்தில் இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது. ආත්මික කෙනා ஆவிக்குரியவன் ආත්මික ලෙස ඔහු සිතනවා. அவன் ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய பிரகாரமாகவே நினைக்கிறான். ආමේන්. ஆமென். මාංශික කෙනා மாமிசத்துக்குரியவன் මාංශ ලෙස සිතනවා. மாமிசத்துக்கு ஏற்ற விதத்திலே හැබැයි මම ආත්මිකයි. ஆனால் நான் ஆவிக்குரியவன். මම යාක්ෂණ දේව පාමුලේ ඉන්නේ. நான் ஜெபத்திலே தேவனுடைய பாதத்திலே இருக்கிறேன். මට අනිත් අය ගැන කතාවල් නැහැ. எனக்கு மற்றவருடைய கதை எனக்கிட்ட இல்ல. අනිත් අයගේ අනවශ්‍ය දේවල් මම කතා කරන්නේ. மற்றவர்களுடைய குப்ப கதைகளை நான் பேச மாட்டேன். අනිත් අයගේ පවුල් කරන්නේ. மற்றவருடைய குடும்பத்தை உடைக்க மாட்டேன். මම දකින දේවල් කියන්න යන්නේ. நான் காண்பவைகளை நான் சொல்ல போக மாட்டேன். ඔබ ස්පිරිචුවල් වෙන්න. நீங்கள் ஆவிக்குரியவர்களா இருங்கள். ස්පිරිචුවල් ලයිෆ් ගිහිල්ලා ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சென்று මම තව දෙයක් කියනවා. இன்னொன்னு சொல்றேன், දකින දේ පවා කියන්න නැතු ඉන්න පුරුදු වෙන්න. கண்டதை கூட சொல்லாமல் இருக்க பழகுங்கள். ආපු දේ පවා කියන්න නැතු ඉන්න පුරුදු වෙන්න. கேட்டதை கூட சொல்லாமல் இருக்க பழகுங்கள். අද උංගාදෙනේ මේමයි කියන්නේ. இன்று அநேகர் இப்படி சொல்வார்கள், කාගෙන හරි කියලා யாரை குறித்தாவது சொல்லிட்டு මම වාගේ හොඳ නැත හොඳට තමයි කියන්නේ. நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் කියලා තව එක්කෙන්ට කියයි. அப்படி இன்னொருக்கு சொல்வார். ඒගොල්ලන්ට ආත්මික ජීවිතයක් නැහැ. அவர்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையே இல்லை. මම ඒගොල්ලන්ට මේම දකින්න කිව්වේ නැහැ. நான் அப்படிப்பட்டவர்களுக்கு இப்படி காண சொல்லவில்லை. ඕගොල්ලන්ට කවදද ඒවා පේන්නේ නැහැ. உங்களுக்கு ஒரு நாள் இவைகள் தெரியாது. ඔබගේ ජීවිත අදාගන්න. உங்க வாழ்க்கையை சரிப்படுத்துங்க. ඔබගේ ජීවිත අදාගන්න. உங்க வாழ்க்கையை சரிப்படுத்துங்க. කවුද හරි වැරදි නම් හරි யாராவது தவறே என்றாலும் යත් එක්ක සමාව දීලා යත් එක්කම යන්න පුරුදු වෙන්න. அவருக்கு மன்னிப்பு கொடுத்து அவரோடு கூட தொடர்ந்து போக பழகுங்க. නිතර ප්‍රශ්න කරන්න යන්න එපා. அடிக்கடி பிரச்சனை ஏற்படுத்த போக வேணாம். දෙවියන් වහන්සේ වගේ ඉන්න. தேவனை போல இருங்கள். හොඳ ගතිගුණ සමග ජීවත් වෙන්න. நல்ல குணாதிசயத்தோடு வாழுங்கள். ඒක තමයි ඔබගේ ජීවිතේට හොඳයි. அது உங்க வாழ்க்கைக்கு நல்லது. ඔබ මේ මාංශ ලෙස ඉන්න එපා. நீங்கள் இந்த மாமிசத்தை போல இருக்காதீங்க. ඔබ ආත්මික තලයට එන්න. நீங்கள் ஆவிக்குரிய மண்டலத்துக்கு ඔබගේ வாருங்கள். ව්‍යාපාර දේව පාමුලේ තියලා உங்கள் வியாபாரத்தை தேவ பாதத்தில் ස්වාමීනි வைத்து, මට පෙන්වන්න. கர்த்தாவே எனக்கு காட்டும். එනකම් බලන්න එපා. வரும் வரை காத்திருக்க வேண்டாம். ඔබ ස්පිරිචුවල් එකෙන් நீங்கள் ஆவியிலே ඔබ හිතන්න. நீங்கள் அதை கற்பனை මේක செய்யுங்கள். මේම වෙයි. இது இப்படி நடக்கும். ඒ මොනවාද වෙන්නේ කියලා. அப்படி நடந்தால் என்ன நடக்கும்? ඒම ඔබ හිතන මොහොතේ அப்படி நீங்கள் நினைக்கும் பொழுது දෙවියන් සමග මිනිසුන්ව පෙන්වයි. தேவன் ஒரு சில மனிதர்களை காண்பிப்பார். ඒක ඔබ නොව හිතන්නේ. அது நீங்கள் அல்ல ඒක நினைப்பது, දෙවියන් වහන්සේ පෙන්වයි. அது தேவன் காட்டுவார். සමහර අයත් එක්ක බිස්නස් කරන්න කියයි. ஒரு சிலரோடு பிசினஸ் பண்ண சொல்லுவார். යම්කිසි අලුත් ජොබ් එකක් ලැබෙන වගේ දෙවියන් වහන්සේ පෙන්වයි. ஒரு புதிய ஜாப் கிடைப்பதை போல தேவன் காட்டுவார். සමහර වෙලාවට ஒரு சில நேரம் ඔබට පේන ඔබ වෙන කම්පැනි ඉන්න වගේ. உங்களுக்கே தெரியும், விளங்கும் வேறொரு கம்பெனியில நீங்கள் இருப்பது போல. එහෙනම් ඒක අදහස මේ කම්පැනි අත්හැරලා දාන්න. அதன் அர்த்தம் இந்த கம்பெனியை நீங்க விட்டுருங்க. දෙනස් ඔබත් එක්ක කතා කරනවා. தேவன் உங்களோடு பேசுகிறார். ඒක තමයි බයිබලයේ සඳහන් කරලා තියෙනවා. அதுதான் வேதம் சொல்லுகிறது. ආබෝක් දෙවෙනි පරිච්ඡය ஆபுக் 2ஆம் அதிகாரம் පළවෙනි වචනය. 1ஆம் வசனம். ආබෝක් 2:1. ஆபுக்குக் 2 මම මාගේ මුරපල උඩට පැමිණ බලකොටුව උඩ සිටගෙන උන්වහන්සේ මට කියන්නේ මොකද කියාත් මාගේ පැමිණිල්ල ගැන මා විසින් මොන උත්තරයක් දිය යුතුද කියාත් දැනගන්න බලා සිටියෙමි. நான் என் காவலிலே தரித்து அறநிலை நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்வாரோ என்று அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என் உத்தரவு சொல்லுவேன் என்று கவனித்து பார்ப்பேன்.
මොන උත්තරයක් දෙයි කියලා ඒක දැනගන්නට මම බලා සිටිමි. அவர் எனக்கு என்ன சொல்வாரோ என்று நான் அதை அறிந்து கொள்ள கவனித்து பார்ப்பேன். ඔබට මුදලක් ලැබුණ කියලා ටකල් දාන්න යන්න එපා. உங்களுக்கு பணத்தொகை கிடைத்தது என்று அதை சீக்கிரமாய் போட வேணாம். දේව අභිමුඛිල බලා සිටින්න. தேவ பிரசன்னத்திலே අපි காத்திருங்கள். මෙව බලපු නැති නිසා තමයි நாம் இவைகளை பார்க்காத படியினால் தான் අපේ මිස්ටේක්. இதிலே நடந்தது மிஸ்டேக்கள். සමහර වෙලාවට ஒரு சில நேரம் අපේ ආසාව நம்முடைய ஆசைகள் මෙච්චරක් ලැබෙයි. இவ்வளவு கிடைக்கும், එහෙම කරන්න පුළුවන්. இப்படி செய்யலாம். ඒ නිසා අපේ ආසාව නිසා எனவே நம்முடைய ஆசை நிமித்தம் අපි ඉක්මන් වෙලා තියෙනවා. நாங்கள் அவசரப்பட்டு இருக்கிறோம். හැබැයි දේව අම්බුබුකේ ඉන්න අවශ්‍යයි. ஆனாலும் தேவனுடைய பாதத்தில் මොනා இருக்கிறோம். කියයිද? தேவன் என்ன சொல்வாரோ? ඔබට යම් කිසි අවශ්‍යතාවක් තියනද? உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கிறதா? දේව පාමුල එන්න. தேவ பாதத்தில் இருங்க. ස්වාමීන් ඔබ මොනවද කියන්නේ? கர்த்தாவே நீர் என்னத்தை சொல்கிறீர்கள்? කියන එක சொல்வதை දැන් ඉංග්‍රීසියෙන් දාලා තියෙන උන්වහන්සේ කියන එක ආංගලික- බලා සිටිනවා. ஆங்கிலத்தில் கூறப்படுகிறது அவர் சொல்வதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ඒක ඉංග්‍රීසි සිංහලෙත් ලස්සන තියෙනවා. சிங்களத்திலும் அழகா இருக்கிறது. කියන එක බලන්න බෑ. சொல்வதை பார்க்க முடியாது, කියන එක ආන්න පුළුවන්. சொல்வதை கேட்கலாம். හැබැයි ආත්මික ලෝකේ ஆனால் ஆவிக்குரிய உலகத்தில் දෙවියන් වහන්සේ යමක් කියන මොහොතේ தேவன் ஒன்றை சொல்லும் பொழுது ඒක ඡායාවක් වගේ அது ஒரு படத்தை போல මෙයත් එක්ක එපා. இவரோடு வேணாம். සමහරට දෙනාසෙන් පෙන්නලා තියෙනවා. தேவன் அப்படி சில நேரம் காட்டியிருக்கிறார். එක දවසක් ළඟදී මේක එපා කියලා පෙන්නවා. அண்மையிலே தேவன் இது வேண்டாம் என்று காட்டினார். නමුත් මට ආසාවක් ඇති වුණා. ஆனால் எனக்கு ஒரு ஆசை வந்தது. දෙවියන් වහන්සේ එහෙම තමයි ආදාම්ට කිව්වේ. தேவன் அப்படிதான் ஆதாமுக்கும் சொன்னார், මේක එපා කියලා. இது வேண்டாம் என்று. ආස වෙලා වැටුණා. ஆசைப்பட்டான், விழுந்தான். ඒ වගේ තමයි අපේ ජීවිතේ. அதே போலதான் நம்ம வாழ்க்கை. ලොකු ආසාවක් එනවා. நமக்கு பெரிய ஒரு ஆசை வரும். ඒ කලර් එක ලස්සනයි. அந்த கலர் அழகு, ඕ ඊටාම ලොකුවට තියෙනවා. அது பெருசா இருக்கிறது. මේක හම්බුණා ලොකු තැනට යන්න இது පුළුවන්. கிடைத்தா நல்ல இடத்துக்கு போகலாம். දෙවියන් වහන්සේ එපා කියන එක தேவன் வேண்டாம் என்பதை අපි ඒක කරනවා. நாம் அதை செய்கிறோம். හැබැයි ஆனாலும் දෙවියන් වහන්සේ එපා කියන එක කොච්චර හොඳ වුණත් එපා. ඇයිකවත් දෙවියන් වහන්සේ ඊට වඩා හොඳ දෙයක් අපිට ලබා දෙයි. அது எவ்வளவு நல்லதா இருந்தாலும் கூட தேவன் வேண்டாம் என்று சொன்னால் அது வேண்டாம். ஏனென்றால் அதைவிட மேலானது ஒன்றை தேவன் நமக்கு பெற்றுக் கொடுப்பார். දෙවියන් වහන්සේ සමහරට ඔයාලට හොඳ ජොබ් එකක් දෙන්න බව කියනවා. தேவன் சில நேரங்களிலே உங்களுக்கு ஒரு நல்ல ஜொப் ஒன்று கொடுப்பதாக சொல்வார். ඒකට කොහොමද දෙවියන් වහන්සේ කියන්නේ? அதுக்கு தேவன் எப்படி சொல்வார்? ඔයා වෙන පුටුවක වාඩි වෙලා ඉන්නවා. நீ வேறொரு ஆசனத்திலே එහෙම அமர்ந்திருக்கிறாய். දැක්කම அப்படி கண்டதும் මේ මොනවාද පුටුව? இது என்ன கதிரை? එතන ඔයා තව බලන්න. அப்படி என்றால் இன்னும் நீங்கள் பாருங்கள். එහෙම බලන මොහොතේ அப்படி பார்க்கும் பொழுது ඔබට පේනවා වෙන ඔෆිස් එකක්. உங்களுக்கு தெரியும் காணப்படும் வேறொரு ஆபீஸ். එහෙනම් මෙතනින් මායින් වෙන්න ඕනේ. அப்படி என்றால் இங்கிருந்து நான் விலகணும். ඔබ අයින් වෙලා එපා යන්න. நீங்கள் விலகி அங்கு செல்லுங்கள். ඔයා දැකපු ඒ සීට් එකම ඔබ දකි, ඒ ඔෆිස් එකම ඔබ දකි. நீங்கள் கண்ட கதிரை எது, நீங்கள் பார்த்த ஆபீஸ் எது, அதுவே உங்களுக்கு ඒක கிடைக்கும். දෙවියන් වහන්සේ පෙන්වයි. அது தேவன் காட்டுவார், පෙන්වයි. காட்டுவார். ඒක ඔබ තන්න. அதை குறித்து நீங்கள் நினையுங்கள். ඔබ දෙවියන් වහන්සේගේ දර්ශනය දකින්ට நீங்கள் தேவனுடைய தரிசனத்தை காண ඔබ මොනවාද කරන්න ඕනේ? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? දේව අභිමුඛේ ඉන්න ඕනේ. தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේව දේවනේ தேவனே, දෙවියන් වහන්සේව தேவனை නැත්නම් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව இல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்துவை ඔබ ගැඹුරටම කල්පනා කරන්න. நீங்கள் ஆழமாய் சிந்தியுங்கள். යේසුස් දෙස බලන්න. இயேசுவை நோக்கி பாருங்கள். ඔබගේ ප්‍රශ්න කියනවා. உங்கள் பிரச்சனையை சொல்லுகிறீர்கள். ඔබගේ ව්‍යාපාරය උන්වහන්සේට කියනවා. உங்கள் வியாபாரத்தை அவருக்கு சொல்லுகிறீர்கள். ඔබගේ ව්‍යාපාරය ගැන දැනගන්න අවශ්‍යයි. உங்கள் வியாபாரத்தை குறித்து நீங்கள் அறிய வேண்டும். ඔබගේ නිවස ගැන දැනගන්න உங்கள் අවශ්‍යයි. வீட்டை குறித்தும் நீங்கள் அறிய வேண்டும். ස්වාමීනි මේ නිවසේ මේමයි ඔබට පාමුලට දෙනවා. நீங்கள் ஆண்டவருடைய பாதத்திலே, ஆண்டவரே இந்த வீடு இப்படி இப்படித்தான் என்று அவருடைய பாதத்திலே நீங்கள் வைக்க- මොනා කරන්නද? நான் என்ன செய்ய? ඊට පස්සේ அதன் பின்பு ඒ නිවසම බලන්න එපා. அந்த வீடே பார்க்க வேணாம். යේසුස් වහන්සේ දෙස බලන්න. இயேசுவை நோக்கி මම பாருங்கள். මොනවද කරන්න ඕනේ? நான் என்ன செய்ய ඊට வேண்டும்? පස්සේ ඒ ප්‍රශ්න අමතක වෙලා அதன் பின்பு அந்த பிரச்சனைகள் எல்லாம் மறந்து යේසුස් விட்டது. හිතන්න. இயேசுவை நினையுங்கள். මාස කොච්චර ප්‍රේමවන්තද? அவர் எவ்வளவு நேசமுள்ளவர், කොච්චර කරුණාවන්තද? எவ்வளவு கிருபை நிறைந்தவர். හොඳට නවකන්දන. நன்றாய் கவனிங்க. මේ දේශනාව මෙතන වැදගත්ම දේ. இந்த பிரசங்கத்திலே முக்கியமான காரியம் இது. යේසුස් වහන්සේ මොන වගේ කෙනෙක්ද? இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ උන්වහන්සේ සමාව දෙන එක බලන්න. அவர் மன்னிப்பு கொடுப்பதை பாருங்கள். උන්වහන්සේ වැස්සිර තියාගෙන ඉන්න. அவரை உங்கள் கண்களுக்கு முன்பதாக வைத்துக் මා கொள்ளுங்கள். ලස්සන වචනයක් පෙන්නන්න. மிக அழகான ஒரு வார்த்தை நான் சொல்றேன். ගීතාවලේ 16:8 சங்கீதம் 16:8
කිවන්න வாசிங்கள். ස්වාමින් නිතර මා ඉදිරියෙහි තබා ගතිමි. ස්වාමින්ව නිතර ඇස් ඉදිරියේ තබාගෙන ඉන්නවා. යේසුස් ඉස්සරහා තබාගෙන. හොඳට වඳින. දැන් මම කියප එක තමයි. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவங்க வைங்க. ඊට පස්සේ උන්වහන්සේ මාගේ දකුණු පැත්තේ සිටින බැවින් උන්වහන්සේ මගේ දකුණු පැත්තේ ඉන්න නිසා මම නොසෙල්වන්නෙමි. මම செலවෙන්නේ. அவ வலது பக்கத்துல இருக்கப்படியா அசைக்கப்பட்டதில்லை. நான் கண் முன்னுக்கு வச்சிருக்கிறேன். මං ඇස් ඉදිරිපිට තබා තිබෙනවා. நான் வச்சிருக்கிறேன். මම තබා තිබෙනවා. வச்சிருக்கனால තබා තිබෙන නිසා அடுத்த வசனம் சொல்லுது 11 வசனம். 11 වෙනි වචනේ කුමක්ද කියන්නේ? அடுத்த 11 வசனம் சொல்லுது 11 වෙනි වචනේ කියා තිබෙනවා. ඔබ මට ජීවන මාර්ගය දක්වන සේක. ජීව මාර්ගය எனக்கு தெரியப்படுத்துவே. ඔබ මට ජීවනේ මාර්ගය දක්වනවා. நீ- පෙන්වනවා. நீ எனக்கு ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துவீர். நான் என்ன செய்ய வேண்டும்? මං කුමක්ද කරන්න ඕනේ? நீ சொல்லி காண்பிப்பே. ඔබ මට පෙන්වයි. எப்ப කවදද? அவரை கண் முன்னுக்கு வச்சிருக்கேன். එතුමාව ඇස් ඉදිරියේ තබන මොහොතේදී. நீங்க அவரை கண் முன்னுக்கு வச்சிருக்க நேரத்துல ඔබ එතුමාව ඇස් ඉදිරිපිට තබන இத මොහොතේ செய் இத செய்யாத, මේක කරන්න මේක இங்க කරන්න போ එපා. இங்க போகாத, මේට යන්න එපා. தேவன் உங்களுக்கு தெளிவாய் காண்பிப்பார். දෙවියන් වහන්සේ පෑදිලිව පෙන්වයි. தெளிவாய் காண்பார். පෑදිලිව சில පෙන්වයි. காரியங்கள் සමහරක් දේවල් நம்ம செய்ய போய் தோல்வி மாதிரி இருக்கும். අපි කරන්න කියලා පරාජය වගේ තිබේ. ஆனா நஷ்டமடைய விட மாட்டாங்க. එනමුත් අලාභ වෙන්න දෙන්නේ ஏன்னா නැහැ. ඇයිනම් அதை விட ஒரு பெரிய காரியத்தை செய்ய ඊට වඩා ලොකු දෙයක් කරන්න அந்த இடத்துல ஒரு அனுபவத்தை கொடுப்பார். ඒ ස්ථානයේ යම් අත්දැකීමක් තුල අපිව நல்ல යවයි. கவனிங்க. හොඳට අවධානය යොමු කරන්න. இத செய்யணும் சொல்லிட்டு මේක කරන්න நம்ம කියලා செய்வோம். අපි කරනවා. ஆனா நமக்கு சேதம் வராது. එනමුට අපිට හානියක් වෙන්නේ இப்ப නැහැ. நம்ம சரியா செய்ய දැන් අපි හරියට කරන්න தேவன் நம்ம இன்னொரு இடத்துக்கு எங்களை கொண்டு போவார். දෙවියන් වහන්සේ තවත් ස්ථානයකට අපව ගෙන எனவே යයි. ஒவ்வொரு நேரமும் අපගේ හැම මොහොතේදීම தேவன் வழி நடத்துவார். දෙවියන් වහන්සේ මඟ පෙන්වයි. பீலியாம் பாலாம் බාලාම් அவன் வாழ்க்கையில கடவுள் போ சொன்னாரு. ඔහුගේ ජීවිතේ ඔහුට යන්න කිව්වා. ஆனா அவனுக்கு பிரச்சனை மாதிரி இருந்துச்சு. එනමුට ඔහුට ප්‍රශ්න වගේ තිබුණා. ஆனா கடைசில தேவன் சரியாய் கொண்டு போனார். එනමුත් අවසානයේදී නිසි මාර්ගයේ தேவன் ගියා. சில நேரம் දෙවියන් වහන්සේ நமக்கு සමහරක් தோல்வி மாதிரி අපිට පරාජය சரி வராத மாதிரி காண்பிப்பார். හරියන්නේ නැති වගේ පෙන්වයි. ஏன்னா එයිනම් நம்ம ரொம்ப ஈஸியா இருக்க கூடாது. අපි මේක ඊසි කරගන්න නරකයි. இதோட මේකත් நம்ம එක්ක ரொம்ப அலர்ட் ஆகணும். අපි හොඳට ඇලර්ට් වෙන්න இது ඕනේ. இப்படிதான் මේක මෙහෙම තමයි. தெளிவாக இருக்கணும். පැහැදිලි වෙන්න ඕනේ. அதுக்காக கடவுள் ඒ උදෙසාම சில දෙවියන් இடத்துக்கு වහන්සේ கொண்டு போவாங்க. සමහර ස්ථානවල ගෙනියයි. கடவுளை முன்னுக்கு வைங்க. දෙවියන් වහන්සේ ඉදිරියේ வச்சு තබන්න. கொண்டு இருக்க நேரத்துல තවාගෙන ඉන්න මොහොතේදී அவர் உங்களுக்கு தெளிவை காண்பிப்பார். එතුමා දෙවියන් වහන්සේ ඔබට පැහැදිලිකම எனவே පෙන්වයි. இன்னைக்கு என்ன தேவைனா එනමුත් අද මොකක්ද අවශ්‍ය? நம்ம ஆண்டவருக்கு சொல்லிட்டு අපි දෙවියන් වහන්සේට කියලා ஆண்டவரே ස්වාමිනේ இந்த சிஸ்டர் முன்னுக்கு வந்திருக்காங்க. මේ සිස්ටම් ආගේ ඉදිරියේ ඇවිත් ඉන්නවා. என்ன பிரச்சனைன்னு தெரியாது. මොන ප්‍රශ්නද දන්නේ නැහැ. அப்படி சொல்லிட்டு එහෙම කියලා இயேசுவே நினைச்சு கொண்டு இருக்கிறேன். ඒසුස්වම මං හිතාගෙන ඉන්නවා. அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ඒම පොඩ්ඩක් වෙලාව ගත කරන්න ඕනේ. சங்கீதம் 46:10 சொல்லுது. ගීතාවලිය 46 10 තියෙනවා. 46:10 46 10 நீங்கள் அமர்ந்திருந்து ඔබ නිස්සලව සිට நான் கடவுள் அறிவிங்க. මම දෙවියන් වහන්සේ කියයි நீங்க දැනගන්න. அமர்ந்திருந்தா ඔබ නිස්සලව සිටියනම් நான் காண்பிக்கிற காரியத்தை காண்பீர்கள். මම පෙන්වන දේ ඔබ දකි. உங்களுக்கு என்ன தேவையோ ඔබට කුමක්ද අවශ්‍ය? அத உங்க மனசுல வச்சு ඒක ඔබේ සිතේ තබාගෙන எதிர்பார்ப்போடு இயேசுவை பாருங்க. බලාපොරොත්තුවෙන් යේසුස්ව බලන්න. சங்கீதம் 55:8 ගීතාවලිය 55 8 கீதா சங்கீதம் 55:8 ගීතාවලිය 55 8 கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். දෙවියන් වහන්සේ කියන දේ මම ඇහුම්කන් දෙන්නේ. சுவாமி மாச குமாக் கியன் மொனாக்கியாயித என்ன சொல்லுவாரு? මොනා කියයිද? அப்படி சொல்லி நான் கேட்பேன். ඊම කියා මම අසනවා. கடைசி ஒரு வசனம். අවසානකට එක වචනයක්. இதான் ரொம்ப முக்கியமான வசனம். මේක තමයි තාමත් වැදගත් වචනය. சங்கீதம் ගීතාවලිය 77:6. 78 இப்போ உங்களுக்கு விளங்கிட்டு ඔබට මේක දැන් තේරුණා? நீங்க ஆவிக்குரியலா இருக்கணும். ඔබ ආත්මිකව ඉන්න ඕනේ. உங்க பிரச்சனையை சொல்லிட்டு ඔබගේ ප්‍රශ්නය කියලා நீங்க கடவுளை பார்க்கணும். ඔබ දෙවියන් වහන්සේව දකින්න ඕනේ. அதுக்கு நீங்களா கற்பனை செய்யணும். ඊට පස්සේ ඔබම මවන්න ඕනේ. இப்போ உங்க மனசுக்கு வருது தானே, දැන් ඔබගේ මනසට එනවනේ. அது நீங்க நினைக்கிறது இல்ல. ඒක ඔබ හිතන එක නෙවෙයි. கடவுளா மனசுல போடுவாரு. දෙවියන් වහන්සේම මනසට දායි. தெரியாத பிரச்சனை போடுவாரு. නොදන්නා වූ ප්‍රශ්න පවා நான் දායි. போன செவ்வாய்க்கிழமை ඊය අඟහරුවාදා நான் இன்னொரு ஆளுக்கு මමත් තව කෙනෙකුට என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை உலகத்துல இருக்குன்னே தெரியாது. මාගේ ජීවිතේ ලෝකෙ මෙවැනි ප්‍රශ්නක් තිබෙනවද කියලා
දන්නේ නැහැ. என் மனசுக்கு அப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு. මගේ මනසට එවැනි ප්‍රශ්නයක් ආවා. நான் அவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சேன். මම ඒගොල්ලන්ට කියන්න පටන් ගත්තා. அதுதான் ஆச்சரியம். ඒක තමයි පුදුම. நாமளா நினைக்கிறோம். අපිම හිතනවා. அது எங்க? ඒ කොහෙද? ஆவியின் மண்டலத்துல இருந்து. ආත්මික තලයේදී. ஒரு ஸ்பஞ்ச் ஆப்பிள் ஜூஸ்ல போட்டு එක ස්පන්ච් එකක් අරගෙන ඇපල් ජූස් එකට දාලා வெளிய எடுத்து ஆப்பிள் ஜூஸ் வடியும். ඊම එළියට ගන්න මොහොතේදී ඇපල් ජූස් එක වැක්කිරෙනවා. அந்த ஸ்பஞ்ச தண்ணியில போட்டு வெளிய எடுத்தா ඒ ස්පන්ච් එක අරගෙන එමම වතුර දාලා ගත්තා නම් தண்ணி தான் வடியும். වතුර තමයි அதே වැක්කිරෙන්නේ. மாதிரி உங்களை ඒ වගේම ඔබව ஆவியில போடுங்க. ආත්මික තුලට දාන්න. வெளியில எடுத்த ஆவிக்குரிய காரியங்கள் வந்து வடிய ஆரம்பிக்கும். එළියට එන මොහොතේදී ආත්මික දේවල් වැක්කිරෙන්න පටන් ගන්නවා. சங்கீதம் 77:6 ගීතාවලිය 77:6 காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடு சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன். என் ஆவி මගේ ආත්මය என் ஆவி பரிசுத்த ஆவியா? සුදත්මානන්ද இல்ல இல்ல, නැහැ නැහැ. என் ஆவி මාගේ ආත්මය ஆராய்ச்சி செய்து இந்த ஆளுக்கு இப்படி நடந்திருக்குமா, இந்த ஆளுக்கு இப்படி அது ஆராய்ச்சி செய்து මේ சிங்களக்கு ஒண்ணு රාත්‍රී ராத்திரியே மாගේ ගීතිකාව සිහිකොට මාගේම සිත සමග කතා அப்ப කරමි. கீதிகாசிக தேவ பிரசன்னத்துக்கு போயிட்டு දේව අභිමුඛයට ගිහිල්ලා மாගේ සිත සමග සමග කතා කරමි. කතා කරමි. මම්ම කතා කරනවා. நானே என்னோடு பேசுகிறேன். මට මේ වගේ දෙයක් වෙලා ඇතිනේ. இவருக்கு இப்படி ஒன்று நடந்திருக்கலாம். ඊට පස්සේ මාගේ ආත්මයද මාගේ ආත්මයද ඕනෑකමින් විමසුවේය. ඕනකම විමසනා. මේ කොල්ලට මේ වගේ ප්‍රශ්නයක් ඇති. இந்த பையனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும். මේ ප්‍රශ්නේ මෙයා එළියට යන්න. இந்த பிரச்சனையில இருந்து இவர் வெளியே வர මෙයා මේ වගේ දෙයක් කරුවත් හරි. இவர் இப்படி ஒன்று செய்தால் சரி வரும். මූට මේ නමක් ඇති. இவனுக்கு இப்படியான ஒரு பெயர் இருக்கும். මෙයාගේ ගෙවල් මේ පැත්ත තමයි තියෙන්නේ. இவருடைய வீடு இந்த பக்கமா தான் இருக்கும். මෙයාට ඇයි මේ ප්‍රශ්න? ஏன் இவருக்கு இந்த பிரச்சனை? එහෙම ඔබම ඔබගේ ආත්මය විමසන්න. நீங்களே உங்கள் ஆவியிலே ஆராய்ச்சி செய்து මේක பாருங்கள். මම කියන කතාවල් නෙවෙයි. இப்ப நான் சொல்லுகிற கதைகள் அல்ல. මේක බයිබලේ තියෙන දේ. இது பைபிள்ல இருக்கிற காரியம். ඔබගේ ආත්මය විමසන මොහොතේ දෙවියන් වහන්සේ හැම දෙයක්ම එළිදරව් කරයි. உங்கள் ඔබ ஆவியிலே කවදාවත් ஆராய்ச்சி செய்யும் பொழுது පෙරදෙන්නේ நீங்கள் ஒரு நாள் தோல்வி ඔබ அடைவதில்லை. ජයග්‍රහ ජීවිත ජීවත් වෙයි. நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வீர்கள். යේසුස්ගේ නාමයෙන් මා ආශිර්වාද කරනවා. இயேசுவின் நாமத்தில் நான் අද දවස් ஆசீர்வதிக்கிறேன். ඔබගේ ජීවිතේ இன்றைய நாளில் உங்கள் வாழ்க்கையிலே දේව එළිදරව් ලැබේවා. தேவனுடைய வெளிப்பாடுகள் දෙවියන් கிடைக்கட்டும். වහන්සේගේ මඟ පෙන්වීම ලැබේවා. தேவனுடைய வழிநடத்தல் දෙවියන් கிடைக்கட்டும். වහන්සේ ඔබට කතා කරයි. தேவன் உங்களோடு பேசுவார். දෙවියන් වහන්සේගේ දිව්‍ය වචන ඔබට පැමිණේ. தேவனுடைய தெய்வீக வார்த்தைகள் உங்களுக்கு මොනවාද வரும். කරන්න ඕනේ? என்ன செய்ய வேண்டும்? දෙවියන් වහන්සේ ඔබ සමග කතා කරයි. தேவன் உங்களோடு பேசுவார். Hallelujah. ஹalleluya. අපි සෑම දැන් නැගිට සිටමු. நாம் அனைவரும் எழுந்திருக்கலாம். ඔබනේ යාචා කරන්න. உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டும். මා එක් දෙයක් කියන්නම්. நான் ஒன்றை சொல்லுகிறேன். දෙවියන් වහන්සේ කතා කරන කෙනෙක්. தேவன் பேசுகிற ஒருவர். ආමේන්. ஆமென். හැබැයි ටයිම් දෙන්න ඕනේ. ஆனாலும் நேரம் கொடுக்க வேண்டும். ස්වාමිනේ කතා කරන්න. கர்த்தாவே பேசும். ආත්මිකේ ගිහිලා කල්පනා කරන්න. ஆவிக்குரிய ரீதியிலே போய் சிந்திக்க ஆரம்பியுங்கள். අද ආරාய்ச்சி செஞ்சு பாருங்க. அதை ஆராய்ச்சி செய்து பாருங்கள். විමසා බලන්න. ஆராய்ச்சி செய்து பாருங்கள். සමහර වෙලාවට උරු- චර්ච් එක කොහමද කරන්නේ කියලා අපි කල්පනා කරනවා. සිල නේ- ඒක වැඩක් නෑ. சில நேரங்களிலே இந்த சர்ச்சை எப்படி செய்வதென்று நாங்கள் யோசிப்போம். அதுல பிரயோஜனம் இல்லை. නමුත් දේව පාමුල ஆனா தேவ பாதத்திலே විමසන මොහොතින් වාස කතා කරයි. ஆராய்ச்சி செய்யும் பொழுது அவரே பேசுவார். මේ ප්‍රශ්න කොහොමද ඉවර කරන්නේ? இந்த பிரச்சனையை எப்படி முடிப்பது? මේකෙන් එළියට එන්න පුළුවන්ද? அதிலே இருந்து வெளியே வர முடியுமா? දෙවියන් වහන්සේ ඔබත් එක්ක කතා කරයි. தேவன் உங்களோடு பேசுவார். දිසුද්ධ උජුමාන මගේ ප්‍රේමවන්ත මගේ ආදර දෙවි පියාණනේ මේ ලස්සන අලංකාර මේ සවස් කාලේ දේව අභිමුඛය මා දකිනවා. මේ ස්ථානයේ ගින්නක් මේ ස්ථානයේ එක දකිනවා. යම් කිසි දෙයක් හොඳ නැති දෙයක් පාවිච්චි කරන කෙනෙක්. ඒකෙන් ගැලවෙන්න බැහැ. ඔබ මෙතන ඉන්නවනේ. ඒකට විරුද්ධව දෙවියන් වහන්සේ ගින්න පැමිණෙනවා. අද ඔබට ආශිර්වාදයක් ලැබෙනවා. යේසුස් වහන්සේගේ පුදුම ආශිර්වාදය
මේ දේව සභාවෙන් හැම කෙනාටම ලැබෙන්නටම ආශිර්වාද කරනවා. සුවය, දයාව, ජයග්‍රහණය මේ සභාවෙන් ඇයට අවශ්‍යයි. මා විශේෂයෙන් සිකුරාද දවස දේමට එන්න අයව ඉතා විශේෂ කැපවීමක් මා කරනවා ස්වාමිනේ. ඔබ දන්නවා මේ අය කැප වෙලා ඇවිල්ලා ඉන්නේ. මේ අයට හොඳ දේ සිදු වෙන්න අවශ්‍යයි. මා දකින උඟාක අයගේ කකුල් ළඟ ඉතා සුදු පාටට එක පුළුන්ද කියලා දන්නේ යමක් හැම තැනම තියෙනවා. මට පේන ඔබගේ මාර්ගවලට දෙවියන් වහන්සේ හොඳ දේවල් කරනවා. හොඳ දේවල් සිදු වෙයි. ආශිර්වාද දේවල් සිදු වෙයි. ඔබ කටු මැදියේ ගියා. දෙවියන් වහන්සේ ඔබව පුළුන් මැදියේ යන්න තබනවා. ඒ ආශිර්වාදය සර්පන්ගේ ආත්මවල යේසුස්ගේ නාමයෙන් වාත්වෙන්ට මාන කරා. මේ සර්පයා පල්ලෑ නොවේ. ඔබගේ ඔළුව ළඟින් ඇවිල්ලා තියෙන්නේ. නමුත් දෙවියන් වහන්සේ සර්පයාට තරවට කරන නිසා තා වේගෙන් ඔබගේ ජීවිතේ ඉවත් වෙනවා. ඔබට ඇස්වලට පේන්නේ නැති සමහර ප්‍රශ්න වලින්ම ඔබ ඉබෙන්ම මේ දේ මිනිසා නිදහස් වෙනවා. ඔබට ආශිර්වාදය මේ ස්ථානයේ තිබෙනවා. ලිකෝෂකියා සනසීමක් ලැබෙන එක පේනවා මට. ලස්සන උන්චලාවක් එකේ ඔබ වාඩි වෙලා ලස්සනට. ඒක නිකන් විවේකයක් නේ. දෙවියන් වහන්සේ ඔබට රෙස්ට් ටයිම් එකක් දෙන්න ඔබගේ ලයිෆ් එකේ. ඔබ වද කරපය ප්‍රශ්න කරපය ඔබ දකින්නේ ඔවුන්ට බයක් ඇති වෙයි. යේසුස්ගේ නාමයෙන් ආශිර්වාද කරනවා. මට රැවටීමක් වෙයිද? අපේ පවුලට රැවටීමක් වෙයිද? මගේ දුවට රැවටීමක් වෙයිද කියලා බයකින් ඉන්නා වූ හැම කෙනාගේ ජීවිතේ ඒ රැවටීම් ඇති නොවන පිණිස ආරක්ෂා කරනවා. දේව දරුවන්ගේ ජීවිත රැවටීමෙන් නැකයි ආරක්ෂාව ලැබෙන්න අවශ්‍යයි. සම්පූර්ණ ආරක්ෂාව යේසුස්ගේ බලවන්ත නාමයෙන් අද දේමේ ඉන්නව හැම කෙනා අත තබා කරන සෑම දෙයක්ද ஆசீர்வாதத தேவ சுவேத லபேவா. இந்த இடத்துல எல்லாருக்கும் சுகமும் ஆஸ்வதம் உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஆமென். ரெண்டு கைகளும் எத்தி தேவ ஆஸ்வதிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் தேவ ஆசீர்வாதம் உலகனோடு இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. අපේ පියෝ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය, පුත්‍ර යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ කරුණාව, සුද්ධාත්ම සහභාගීකම, දේව ආශිර්වාද ඔබ සෑම දෙනා සමග අද සදාකාලට ඔබ සමගම පැවතේවා. සබව සබ්දේ ආමෙන්. දෙවියන් වහන්සේ ඔබ ආශිර්වාද කරයි.